இந்த படம் வந்து இவங்க 3 பேரை பற்றி, இந்த பொண்ணு ஐயா பக்கம், டைரக்டர் பக்கம், இந்த ஆக்டர் இவ்வளோ அரகண்ட்டாக நடந்துக்கிறான், அவனால் எல்லாத்தையும் வாங்கிட்டார். இந்த ஹோல் செட்டே விலைக்கு வாங்கிட்டார். அதையும் விஷுவலாக நம்ம காமிச்சிருப்போம். எல்லாருமே அவர் சொல்கிறத ஷார்ட்டை மாற்றுன்றப்ப எல்லாரும் அவர் பக்கம் போயிடுறாங்க. அங்கே அவள் பக்கம், ஐயா பக்கம் நிற்கிற ஒரே ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மினிமலாக பட் ரொம்ப எஃபெக்டிவாக இவங்க யார், இந்த பொண்ணு ஐயா பக்கம் ஏன் நிற்கணும், இந்த ஐயா பொண்ணுக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாருன்றது நம்ம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். இவர் குரு சத்தியம் சத்தியம் இப்போ ஒரு ஸ்டாராக அவரோட தோற்றம், அவரோட நடந்துக்கிற அந்த சுபாவத்தில் அவர் பக்கம்தான் எல்லாருமே சாயிறாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட மொதல் நாள் அப்போ கூட அவள் என்ன சொல்கிறா, ஐயாவை வர வச்சு நீங்கள் சொல்கிறத தான் நான் கேட்பேன், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, இது உங்கள் படம், நீங்கள் சொல்கிறத தான் நான் கேட்பேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் எங்கே நிற்கணும், எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப துவண்டு போயிருந்த ஐயா, எதுவுமே இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு இருந்த ஐயாவுக்கு அவருக்கு தோணுது, இந்த பொண்ணை வச்சு என்னால் இந்த படத்தை எடுத்துட முடியும் அப்படின்னு. அதை ஒரு சவாலாகவே அவன்கிட்ட போய் வைக்கிறாரு. கரெக்ட். அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம், ஆனால் ஏன் விசுவாசத்துக்கு உண்மையாக இருக்கிற இந்த பொண்ணை உன்னால் ஒரு காலம் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உட்கார்றப்ப இவங்க 3 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறப்ப தான் நம்ம டைட்டில்ஸ் வரும். அப்போ கிளியராக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாலே, இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் பிளே ஆஃப் பவர் தான் இந்த கதை. கால் 9498010101 to avail 1 month free internet. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.